3748 3748 புகாரில 3748 என்ன இருக்குன்னு கேட்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வந்து தனியா எடுத்துக்கொண்டு அப்ப அங்க கவர்னராக இருந்த அதிகாரியாக இருந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத்ட்ட ஒரு தட்டுல வச்சு கொண்டு வர்றாங்க. இந்த பார், அவரை காலி பண்ணிட்டோம், அவர் யுத்தத்தினால கொல்லப்பட்டிருக்கிறாரு, ஆட்சியில் உள்ளவர்கள் அவரை கொண்டு விட்டாங்க. அப்ப கொலை செஞ்சதுக்கு அடையாளமா என்ன செய்யணும், அதை கொண்டே காட்டணும் இல்லையா? போட்டா வீடியோலாம் எடுத்து கொண்டு காட்ட தூக்கிட்டு காட்ட முடியும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஆளை உடம்பு அங்க போட்டுவிட்டு தலையை மட்டும் தனியா கொண்டு வந்து அப்துல்லாஹ் இப்னு ஜியாத்ட்ட கொண்டு வந்த உடனே அவன் ஒரு கையில குச்சி வச்சுட்டு குத்தி குத்தி பாக்குறான் என்று இதை வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இது வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப வந்து ஈராக்குக்கு அவரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, ஈராக்குக்கு அவருடைய தலையை கொண்டு வந்துட்டாங்க என்பதுக்கு ஆதாரம் இருக்கிறது. கர்பலாங்கிற இடத்துல, ஈராக்னா பக்தாத், அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. உடம்பு கர்பலாவில் இருக்குது. அப்ப தலை அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, அது வரைக்கும் நமக்கு கிடைக்கிறது. இந்த தலை எங்க அடக்கம் செய்யப்பட்டுச்சு? இந்த தலையை கொண்டு வரும் பொழுது அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் தானே சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜியாத்ட்ட வந்து இந்த ஒரு தலையை கொண்டு வந்தாங்க. அப்படி அனஸ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அனஸ் வசித்தது வந்து ஈராக்ல தான் இருக்கிறார், ஈராக்கில் இருக்கிறார். இது வரைக்கும் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப ஆனா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை வந்து இதுல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. எங்க? ஈஜிப்ட்ல வச்சுக்கிறாங்க. ஹுசைன் ஈஜிப்ட் கொண்டு வரதுக்கு வேலையே இல்லை. எப்படி எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, கர்பலாவுல உடம்பு இருக்குதான், தலை எங்க இருக்குன்னு கேட்டா ஈஜிப்ட்ல வந்து ஹுசைனுடைய தலை அடக்கம் செய்யப்பட்ட இடம், தலை தனியா அடக்கி இருக்கிறாங்க, உடம்பு தனியா அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தலை இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி வச்சிருக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு கேட்டா, அந்த தலையுடைய கதையை கேளுங்களேன். அந்த முதல்ல வந்து அஸ்கலான்ங்கிறது சிரியாவுல உள்ள ஊர், சிரியா ஷாம் இருக்கு பாருங்க, அங்க உள்ள ஊர் தான் அஸ்கலான். அஸ்கலான்ங்கிற ஊர்ல முதல்ல அந்த தலையை கொண்டாந்து அடக்கினாங்களாம். கதையை பாருங்க, முதல்ல அஸ்கலான்ங்கிற ஊர்ல தலையை கொண்டாந்து அடக்கிட்டாங்களாம். இந்த கர்பலா முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தலையை தோண்டி எடுத்து மிஸ்ர்ல கொண்டாந்து ஈஜிப்ட்ல கொண்டாந்து அடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அஸ்கலான்ல இப்ப கிடையாது, அஸ்கலான் தூக்கிட்டு வந்து ஈஜிப்ட்ல அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை உண்டாக்கி அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஜெகஜோதியா விழா நடந்து கொண்டிருக்கிறது எங்க ஈஜிப்ட்ல. அவருடைய தலைக்குன்னு ஒரு கபரை கட்டி இந்த ஷியாக்கள் அதை ஒரு இன்னைக்கு கொண்டாட்டம் செய்து கொண்டிருக்கிற காட்சியும் பார்க்கிறோம். ஆனால் இது எப்ப உண்டாகுது தெரியுமா? இதனுடைய சம்பவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 540 வந்து இந்த கபர் கட்டப்படுது. இந்த கபரு ஹுசைனுடைய தலைக்கு உள்ள கபர் இருக்கு பாருங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை அடக்கம் செய்யப்பட்ட இடம்னு ஒரு கபரை கட்டி வச்சுக்கிறாங்க. இது எப்ப உண்டாக்கப்படுதுன்னு சொன்னா ஹிஜ்ரி 540 வந்து உண்டாக்கப்படுது. அதே நேரத்தில் வந்து அந்த அஸ்கலான்ங்கிற ஊர்ல வந்து ஹுசைன் அடக்கப்பட்டாருங்கிறோம்ல, அது எப்ப உண்டாக்கப்பட்டுச்சுன்னா 490. அதாவது 490 சிரியாவில் இருக்கக்கூடிய அஸ்கலான்ங்கிற ஊர்ல ஒரு தர்கா கட்டுறாங்க. இதான் ஹுசைனுடைய தலை அடக்கின இடம்ங்கிறாங்க. 490 அந்த 490 இருந்து 540 வரைக்கும் எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 50 வருஷமா? 50 வருஷம் அஸ்கலான்ல இந்த தலை இருந்துச்சான். 50 வருஷம் கழிச்ச பிறகு அங்கிருந்து தலையை தூக்கிட்டு வந்து எங்க அடக்கம் பண்ணிட்டாங்க? மிஸ்ர்ல, ஈஜிப்ட்ல அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு எவ்வளவு காலம் ஆச்சு? ஹுசைன் கொல்லப்பட்ட ஆவதற்காக வேண்டி நம்ம கபரை வந்து 490 தான் வந்து கட்டுவோம், அடக்குவாங்களா? என்னமோ 489 கொல்லப்பட்ட மாதிரி 490 அடக்கின மாதிரி சொல்றாங்களே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அந்த அஸ்கலானுடைய கபரை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 430 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 430 ஆண்டுகளுக்கு முந்தின விஷயம். 430 ஆண்டுகளுக்கு முந்தி கொல்லப்பட்ட ஹுசைனுடைய தலையை கொண்டாந்து இப்ப 430 வருஷம் கழிச்சு இங்க அடக்குறாங்களா? அஸ்கலான் அடக்குறாங்களா? 430 வருஷம் தலை எங்க பாதுகாத்து வச்சாங்க? 430 வருஷம் வரைக்கும் தலை எதுல கொண்டு பாடம் பண்ணி வச்சிருந்தாங்களா? என்ன வகையில் பாதுகாத்து வச்சிருந்தாங்க? ஹுசைன் கொல்லப்பட்டு அடுத்த நாளே கொண்டாந்து அடக்கியிருந்தாங்க, அடுத்த வாரமே அடக்கியிருந்தாங்கன்னா கூட ஒத்துக்கலாம். இந்த அஸ்கலான்ங்கிற ஊர்ல அவருடைய தலைக்கு தோண்டப்பட்ட கபர் இருக்கு பாருங்க, அது 490 அது செய்யப்படுகிறது. அப்ப 490 ஹிஜ்ரி 490 அதுக்கு 430 ஆண்டுக்கு முன்னாடி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஹிஜ்ரி 60 கொல்லப்படுறார். ஹிஜ்ரி 60 அவர் கொல்ல யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறக்குறைய ஹிஜ்ரி 60 கொல்லப்படுறாங்க.
60 கொல்லப்பட்டவங்களுக்கு 490 கொண்டாந்து கபர் தோன்றான்னா அப்ப 430 வருஷம் ஆச்சு. 430 வருஷம் கழிச்சு ஒரு ஊர்ல கபர் போடுறான் தலைக்கு. அங்க இருந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு அதை எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், ஈஜிப்ட்ல கொண்டே போடுறேன்னு சொல்றானே. இது இவ்வளவு நாள் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த கபர் உண்டாது. 430 பிளஸ் 50 480 வருஷத்துக்கு பிறகுதான் அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு ஏறக்குறைய 500 ஆண்டுகள் நிறைவடைகிற நேரத்தில் இங்க ஒன்னாந்து இதான் ஹுசைனுடைய தலைன்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு முந்தி எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்கவில்லை. இருக்கு ஒரு ஹுசைனுடைய கபருன்னு ஒரு ரெக்கார்டு இருப்பதாக இருந்தால் இது வந்து ஹிஜ்ரி 60 கட்டப்பட்டது, 61 கட்டப்பட்டது, 70 கட்டப்பட்டதுன்னு சொல்லி இருந்தார்களே. ஆனால் அப்பவே இந்த கபர் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த ஹுசைனுடைய தலைக்கு உள்ள கபருன்னு காட்டுறாங்களே, அதுக்கு ரெக்கார்டு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டா 500 வருஷத்துக்கு முந்தி வருது. ஹுசைன் கொல்லப்பட்ட 500 வருஷத்துக்கு முந்தி தான் இந்த கபர் உண்டாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஆதாரம் இருக்கிறது. ஆனால் உண்மையில எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது பொய்யான செய்தி. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதனுடைய தலையை தூக்கிட்டு அலைவாங்க. நான் கேட்கிறேன், இறந்து போயிட்டாங்க, அவன் கொண்டு வந்துட்டான், அங்கனக்குள்ள போட்டு அடக்கம் பண்ணி முடிச்சிருப்பாங்களா? இதையே தூக்கிட்டு ஒரு ரூபா தெரிஞ்சுட்டு அங்க அடக்கம் பண்ணி அங்க இருந்துக்கிட்டு இங்க அடக்கம் பண்ணி இங்க இருந்துக்கிட்டு அங்க அடக்கம் பண்ணி இப்படி செஞ்சிருப்பாங்களா? இப்படி நடந்திருக்குமான்னு பார்க்கணும். இந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை சம்பந்தமாக சொல்லப்படுறதுல நிறைய நம்ம கொஸ்டின்கள் பண்ணலாம். இது இருக்க முடியாது. ஈஜிப்ட்ல அடக்கப்பட்டு இருப்பது வந்து ஹுசைனுடைய கபராக, ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையாக இருக்க முடியாது, அது பொய்யா தான் இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, பனு உமையாக்கள் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு எதிரியா இருந்திருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பனுல் அப்பாசியாக்கள், இந்த அப்பாசி இல்ல, அப்பாசுடைய வழித்தோன்றல்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க. இந்த அப்பாசியாக்களுடைய இந்த பனு உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்ச எவ்வளவு காலம் ஆகுதுன்னு கேட்டா ஏறக்குறைய 350 வருஷங்கள் ஓடி போயிடுது. 350 வருஷங்களுக்கு பிறகு அப்பாசியாக்களுடைய ஆட்சி வருது. இந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சியில வந்து ஹுசைனுடைய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இருக்கல. பனு உமையாக்களுடைய காலத்துல தான் அவங்களை கருவறுக்க நினைச்சாங்க. யுத்தம் செஞ்ச காரணத்தினால அவங்கள வந்து நம்ம டோட்டலா அறுத்துப்படணும், இருந்த ஆட்சிக்கு ஆபத்தா வந்துருவாங்க, ரசூலுல்லாஹ் பேர சொல்லி ஆட்சி கைப்பற்ற பார்ப்பாங்க, அவங்களை எந்த ஒரு இதுவும் தலையெடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஆட்சி வந்து முடிஞ்சு போய் எவ்வளவு நாள் ஆச்சு, 300 வருஷம் ஆச்சு. அப்பவாவது அந்த கபர் உண்டாயிருக்கணும், மறைச்சு இருக்க தேவையில்லை. 150 வருஷ காலங்களாக வந்து அப்பாசியாக்களுடைய ஆட்சி தான் இருந்துகிட்டு இருக்கிறது. அவ்வளவு காலமா அந்த கபரை உண்டாக்காம 500ல உண்டாக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? கற்பனை தான், பொய் தான் என்பதற்கு இது ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கிறோம். அது போக இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த, எப்ப உண்டாக்குறாங்க? 540. இந்த 540 இருந்து 600 வரைக்கும் வாழ்ந்த அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அப்பதானே உண்டாக்குறாங்க. உண்டாக்கணும் தெரிஞ்சு போயிரும்ல, உடனே மறுத்து இருக்கிறாங்க. கிறுக்கு விளையாட்டு காட்டுறீங்க, இது போய் ஹுசைனுடைய தலையோட கபருங்கிறீங்க, கொஞ்சமா அறிவு வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த காலத்து உலமாக்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்து செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு நாம அதுக்கு ஆதாரம் சொல்வதாக இருந்தால் ஹுசைனுடைய செய்தியையும் அவர் கொல்லப்பட்டதையும் நன்கு தொகுத்தவர்கள் முக்கியமான ஆட்கள் யாருன்னு கேட்டா அபூபக்கர் இப்னு அபி துன்யா. அவர்கிட்ட இருந்தா இந்த கர்பலா காரங்களுக்கு மெசேஜே கிடைக்குது. இந்த கர்பலா விஷயத்தை தூக்கிட்டு தெரியுறாங்களே, பெருசா சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த ஆட்களுக்கு ஆதாரம்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு கேட்டா அபூபக்கர் பின் அபி துன்யா அவர் தான் ஹுசைன் கொல்லப்பட்டது எப்படி, கர்பலா எப்படி நடந்துச்சு, இங்க எங்க போனாங்க, யார் யாரெல்லாம் ஏமாத்தினாங்க, அந்த யுத்தம் எப்படி நடந்துச்சு, யார் யார் மிச்சமா போனது, இந்த டீட்டெயில்களை எல்லாம் விழாவாரியாக சொல்லக்கூடிய ஆள் வந்து அபூபக்கர் பின் அபி துன்யா தான். அதே மாதிரி அபுல் காசிம் அல் பகவி அவர்களும் இது சம்பந்தமாக நல்ல விழாவாரியாக எழுதியிருக்கிறார்கள். இந்த 2 பேர்ல ஒருத்தர் கூட இந்த அஸ்கலான்கிற ஊருக்கு அவரை தலை கொண்டு போனதாகவோ அங்கிருந்து கைரோவுக்கு அது கொண்டு வந்ததாகவோ எழுதவில்லை. இதெல்லாம் இந்த 500க்கு பிந்தி வந்த அறிஞர்கள் இவங்க. உண்மையிலே ஹுசைனுடைய எல்லா டீட்டெயிலும் எழுதி வைத்தவர்கள். அதுல வந்து பொய் பொத்தலாட்டங்கள் சொல்லுவாங்க, அதையெல்லாம் கூட எழுதி வைத்தவர்கள். அந்த ஹுசைனுடைய சம்பந்தமாக மிகைப்படுத்தி சொல்லுவாங்களே, அதையெல்லாம் கூட எழுதி வைத்திருந்தவர்கள் வந்து எதை குறிப்பிடல? ஹுசைனுடைய தலை ஒன்று வெட்டப்பட்டது, அந்த தலை கொண்டு வந்து அஸ்கலான்ல கொண்டாந்து அடக்கம் செய்யப்பட்டது, அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து ஈஜிப்ட்ல வந்து அடக்கம் செஞ்சாங்க, மிஸ்ர்ல அடக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிடவே இல்லை. அதே நேரத்தில் வந்து இதை குறிப்பிடுறாங்க, இது அங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு குறிப்பிடல. ஆனால் என்ன குறிப்பிடுறாங்கன்னு கேட்டா ஹுசைன் பேரால் எகிப்திலே வைத்திருக்கிற அந்த தலை இருக்கு, இப்ப தலைக்கு வச்சிருக்கிற கபர் இருக்கு பாருங்க, அது முஹ்தலகுன் கிதுபுன் லா அஸ்லலஹு,
அது கற்பனையா உண்டாக்கப்பட்டது, பொய், அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லி அவங்களும் குறிப்பிடுறாங்க. ஹுசைன் பற்றி முழு செய்தியை தந்த இரண்டு வரலாற்று ஆசிரியர்கள் ஹுசைன் சம்பந்தப்பட்ட இந்த கர்பலா சம்பந்தப்பட்ட முழு நிகழ்வுகளையும் ஒன்று விடாமல் பதிவு செய்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதை மறுக்கவும் செய்யறாங்க. இது கிடையாது, ஈஜிப்ட்ல கொண்டாந்து தலையை அடக்கம் செய்யப்பட்டதுங்கிறது நடக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி அதே வேலையை தெரிஞ்சவங்க, அவருடைய வரலாறை எழுதுவதற்கு என்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவங்களுடைய வரலாற்று நூலையும் காணாம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த கபர் உண்டாக்கப்பட்ட காலம் இருக்கு பாருங்க, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஏறக்குறைய வாழ்ந்தவர்கள் இப்னு தகீக் அல் ஈத் என்ற அறிஞர், அபு முகமது அப்துல் மலிக் இப்னு கலஃப் திம்யாத்திங்கிறவரு, அபூபக்கர் முகமது இப்னு அஹமது அல் கஸ்தலானிங்கிறவரு, அபு அப்துல்லா குர்துபி, தப்சீர் குர்துபிங்கிறவன் அந்த குர்துபி எழுதின அறிஞர் அவரு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இன்னஹு கிதுபுன், இது பொய், வலைஸ ஃபீஹி கபருல் ஹுசைன், அது உள்ளது ஹுசைனுடைய கபர் கிடையாது, வலா ஷைஅ மின்ஹு, அவருடைய எந்த ஒரு உறுப்பும் அதுக்குள்ள கிடையாது, பொய் சொல்றாங்க என்று சொல்லி அந்த கபர் உருவாக்கப்பட்ட 500களில் வாழ்ந்த அறிஞர்களை இது பொய் என்று மறுத்தும் இருக்கிறார்கள். அது ஒரு காரணமாச்சு. 2 மூணாவது என்னன்னு கேட்டா ஹுசைன் ரலியல்லாஹுடைய கபரை வந்து மதீனா, அந்த தலையை வந்து மதீனாவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்கிறது சில ரெக்கார்டு கிடைக்குது. மதீனாவுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஈராக் இந்த இப்னு சியாத் வந்த பிறகு அந்த குடும்பத்தாட்ட ஒப்படைக்கிறான். ஒப்படைச்ச பிறகு அதை எடுத்துக்கொண்டு மதீனாவில் கொண்டு வந்து அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆதாரம் இருந்தால் மதீனாவுக்கு கொண்டு வந்து ரெக்கார்டோடு சொல்றாங்க. யார் சொல்றாருன்னு கேட்டா ஜுபைர் இப்னு பக்கார், அவர் தான் கிதாபுல் அன்சாப், அந்த நசபுகளை ஆட்களை பற்றிய வரலாறு எழுதுவதில் ரொம்ப துல்லியமா எழுதக்கூடிய ஆள் அவரு. முகமது இப்னு சாது காத்திபுல் வாக்கிதி, வாக்கிதியுடைய எழுத்தாளராக இருந்த முகமது இப்னு சாது போன்றவர்கள் சாஹிபு தவகாத் எழுதினவர். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தலை வந்து மதீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு துஃபின இந்த அஹீஹில் ஹசன், ஹசனுடைய கபருக்கு அருகில் அந்த தலை அடக்கம் செய்யப்பட்டது. ஹுசைனுடைய தலையை வந்து மதீனாவுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அவருடைய அண்ணனுடைய தலைக்கு பக்கத்துல வந்து அடக்கம் பண்ணிவிட்டாங்க. மதீனாவுல தான் அது அடக்கம் செய்யப்பட்டுச்சே தவிர அஸ்கலானுக்கு 450 வருஷத்துக்கு பிறகு அஸ்கலானுக்கு போகவும் இல்லை, அங்கே இருந்து ஈஜிப்டுக்கு போகவும் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவருடைய கபர் வந்து மதீனாவில் இருக்கிறது என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்கள் என்னன்னு கேட்டா அந்த ஜுபைர் இப்னு பக்கார் என்ன சொல்றாருன்னு கேட்டா அவங்களுடைய தலையை வந்து மதீனாவுக்கு கொண்டு வந்த உடனே, அங்கே அடக்கம் செய்யப்பட்ட உடனே அங்க உள்ள குடும்பத்தார் பெண்கள் எல்லாம் ஆள ஆரம்பிக்கிறார்களாம். ஹாஷிம் குலத்து பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தலையை பார்த்துட்டு வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹுசைன் இப்னு அலி தான் அந்த தலையை கொண்டு வர்றாரு. ஹுசைன் இப்னு அலி தலையை கொண்டு வந்த உடனே யார் கொண்டு வர்றாருன்னு கேட்டா முகமது இப்னு ஹுசைன் கொண்டு வர்றார். அவருடைய மகன் ஹசனுடைய மகன், ஹசன் ரலியல்லாஹுடைய மகன் போய் அந்த தலையை எடுத்து கொண்டு வந்து மதீனாவை கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்து பெண்கள் எல்லாம் கூடி இருந்து கொண்டு அழுக ஆரம்பிச்சாங்க. அதை வந்து நேரடியா பார்த்தேன்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து ஜுபைர் இப்னு பக்கார் அறிவிக்கிறாரு. அவங்க வந்து இப்னு அப்பாஸுக்கு பக்கத்திலையும் ஹசனுக்கு பக்கத்திலையும் அப்பாஸுடைய மகன் அப்துல்லாவுக்கு பக்கத்திலையும் அவர் அடக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது. அது போக இந்த ஹுசைனுடைய கபர் வந்து மிஸ்ர்ல இருக்குன்னு வச்சுக்கிறோம் தலை. இந்த கபரை கொண்டாடக்கூடியவர்கள் ஷியாக்கள். ஹுசைன் என்றால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல, ரசூலுல்லாஹ்வுக்கு மேல அப்படிதான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை கருதுறாங்க. அலியையும் ஹுசைனையும் என்ன செய்யறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய நிலையில இருந்தே கருதக்கூடியவர்களா இருக்கிறார்கள் இந்த ஷியாக்கள். அந்த ஷியாக்கள் வந்து எகிப்துல தலை இருந்துச்சுன்னு வைங்க, அதை 450 வருஷமா எப்படி எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. இந்த 450 வருஷ காலமாக எகிப்துல எந்த ஒரு விழாக்களோ அவருடைய கர்பலாவில் தான் போய் குவிஞ்சாங்களே தவிர அந்த மண்ணை கூட இந்த கர்பலா மண்ணை தான் என்ன செய்வாங்க எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நெத்தில சேரா செய்யறாங்க கர்பலா மண்ணு சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் இந்த கர்பலாங்கிற இடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர ஒரு உடம்பை விட தலைதான முக்கியம். ஒரு மனிதனுக்கு முக்கியமான தலைதானங்க. தலை அடக்கம் செய்யப்பட்டதை வந்து ஏன் கண்டுகொள்ளவில்லை? இப்பதான் நீங்க சொல்றீங்க 500 வருஷமா யாரையும் அதை கண்டுக்கல. அப்ப 500 வருஷ காலமாக அவருடைய தலை இருக்குமே, ஆனால் அதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா அதுலயும் வந்து அது பொய்ங்கிறது விளங்குறது. ஆக இந்த கபர்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நிறைய நபிமார்கள் பேர்ல, சஹாபாக்கள் பேர்ல, ஆட்கள் பேர்ல எல்லாம் எக்கச்சக்கமான கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் இந்த ராமேஸ்வரத்தில் போன அது கூட ஒருத்தர் சொல்ல சொன்னார். ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா காபில் ஹாபில் 2 கபர் வச்சுக்கிறாங்க. காபில் ஹாபில்ன்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து 2 மகங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு காபில் ஒரு ஆளுக்கு ஹாபில் ஒரு ஆளு ஹதீஸ்ல எல்லாம் பேர் வரல. இவங்களா ஒரு பேரை சூட்டி கொண்டு இதான் காபில் கபரு, இதான் ஹாபில் கபர்